ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினோட தம்பிக்காரனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அக்காவை வந்து நீங்கள் எப்படி தொடலாம், எங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆகிடுச்சுல, எங்கள் அக்காவுக்கு தொடுற உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது, இதுக்கு மீறி எங்கள் அக்கா மேலே கை வச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்து 2 பேரையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கூட தனியாக பேசணும் வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் சொல்லிடுவா, 2 பேரும் என் கையை முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தளபதி ஷியூ, அதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, இனிமேல் தேவையில்லாமல் என்னோட அறைக்கு வர்றது, என் கையை பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்கன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுச்சு. அப்புறம் தம்பிக்காரன் சொல்கிறான், எங்கள் அக்கா சொன்னது புரிஞ்சிச்சுல, உங்கள் வேலையை உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு இவன் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஹீரோ நினைக்கிறான், நம்ம இப்போ வந்தது தான் தப்பு, இன்னும் அவளே இப்படி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் அவளை தேடி நம்ம வர்றதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் அவள் கூட இருக்கணும் தான் நினச்சேன், ஆனால் அது இனிமேல் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கிளம்புறான். அது இங்கே பார்த்தா ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து அவனோட மனைவி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் பண்ணது தப்பு தானே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அவன் நாளைக்கு சாக போகிற கிழமை மாதிரி இருக்கான், அவனுக்கு போய் இந்த பொண்ணை கட்டி வைக்கலாம்னு நீ எப்படி முடிவெடுத்த, நீ பண்ணதுக்கு சரியான தண்டனை நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பி விட்றான். இங்கே பார்த்தா ஹீரோயினும் அவனோட தம்பிக்காரனும் பேசிகிட்டே வரானுங்க. டே தம்பி, நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டடா, ஆனால் நம்மளை அந்த மந்திரங்களோட இது ரகசியம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அக்கா அதை பற்றி இந்த இடத்துல பேச வேணாம்னு நினைக்கிறேன், நம்ம அங்கே போய் பேசுவோமான்னு கேட்குறான். இல்லைடா, நான் இங்கேயே பேசுவோன்னு சொல்லிட்டு அவன் காதில் சொல்கிறா. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் கேட்குறான், நீ எதை பற்றியும் கவலைப்படாதக்கா, நம்ம வந்து நம்ம இந்த இடத்த விட்டே வெளியே போயிடலாம், நான் உனக்கு இதுதான் கடைசி கனவுன்னு எனக்கு தெரியும், அதனால் அதையும் நம்ம உங்கள் அப்பாவை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் நான் உன்னை இந்த இடத்த விட்டு வெளியில் விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன், உனக்காக நான் வெளியில் நிறையா ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் மறுபடியும் தயார் பண்ண சொல்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து, அதெல்லாம் எப்புட்றா தம்பி சாத்தியமாகும், அப்பாவை தாண்டி நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியுமா, நம்மளும் தான் முயற்சி பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்தே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு, ஆனால் நம்மளால தான் முடியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. அவன் தம்பிக்காரன் அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதான்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்பங்காரனோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினை பார்க்க வந்து, இந்த மாதிரி அரசர் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார்னு சொல்லுவான். நீங்கள் போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிக்க பார்ப்பா. அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 பாடி கார்ட்ஸை பின்னாடி நிற்க விட்டு ஹீரோயினை வந்து அவளுக்கு டைமாக கூட்டிகிட்டு வந்துடுவானுங்க. இங்கே அரசர்கிட்ட வந்தோடனே, என்னப்பா கூப்பிட்டீங்களாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்புறம் அவன் சொல்லுவான், இதை குடி அப்படின்னு சொல்லுவான். இதை எதுக்கு டெய்லிக்கும் இவ்வளோ உயர்ந்ததை வந்து என்கிட்டயே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து, எனக்கு தெரியும் உனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும்னு, உங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி எதிர்காலத்தை கணிக்கிறத வச்சு தான் எனக்கு பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார், அதே மாதிரி உனக்கும் ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமாப்பா, தெரிஞ்சு தான் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. ஆமாம், அதுக்காக தானே உன்னை நான் வளர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து கேட்குறா, உங்ககிட்ட ஒன்றே ஒன்று நான் கேட்கவா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லுவான். அப்போ சின்ன வயசுலேருந்து என்கிட்ட வளர்த்தது, பாசமாக இருந்தது, என் கூட விளையாடினது எல்லாமே பொய் தானா, என் மேலே வச்சது எதுவுமே உண்மையான அன்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இது எதுவுமே உண்மையான அன்பு கிடையாது, உனக்கிட்டேருந்து எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான், இதை குடிச்சிட்டு நீ நான் சொல்கிறத மட்டும் செய்யு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனால் ஹீரோயின், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், ஆனால் வந்து என்னால் எதிர்காலத்தை கணிக்க முடியுமான்னு தெரில, அதை எப்படி பயன்படுத்தணும்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் செய்யி, முதல்ல இதை குடி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின், இதுக்கு மேலேயும் இவர்கிட்ட நான் வந்து பேசி எந்த பிரயோஜனமுமே இல்லை, இவர் வந்து என்னை வந்து பயன்படுத்திக்க மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு, தளபதி சொன்னது சரிதான், இவர் ரொம்ப கெட்டவர்னு யோசிச்சுட்டு அவள் சின்ன வயசில் வந்து அவள் அப்பானோட விளாண்டது, சிரித்து பேசுனது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவள் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இவனை தானே அப்பான்னு நினச்சி வளர்ந்துருக்கா, அதனால் அதை பற்றியே யோசித்து அழுகுவா. அதுக்கப்புறம் அதையும் குடிச்சிருவா. இங்கே பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோவை தேடி ஓடியாடுறா அவனோட இடத்துக்கு, ஆனால் அங்கே இல்லைன்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்ருவாங்க. இங்கே பார்த்தா ஹீரோயினோட மாளிகையில் தான் ஹீரோ ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கான், கொள்ளைக்காரங்க வராங்களா அவங்கள பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களையும் வளைச்சி கட்டிட்டான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், உனக்கு தைரியம் தான் இந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உனக்கும் தைரியம் தான், இந்த இடத்துல நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த இடத்துலையும் நீ என்கிட்ட அடி வாங்குவேன்னு நானும் நினைப்பாங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரி வந்துடுவா. வந்தோடனே இவளை காப்பாற்றுறோம்னா அவங்கள விட்டுருவா.
வந்துருவான். இங்க வந்து சொல்லிருவான், "நீங்க வந்து காப்பாத்தணும். இளவரசி இல்லாட்டி செத்துருவாங்கன்னு" சொன்னதுக்கப்புறம் தான், எதனால அப்படி சொல்றேன்னு ஹீரோ கேட்பான். அப்பதான் இவ சொல்லுவா இந்த மாரி மந்திரக்கல்ல பத்தி. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாள்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி உடனே கிளம்பலாம். நான் ஹீரோயின் வந்து அன்னைக்கு சொன்னது உண்மைதான். நீங்க தான் அத விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டீங்க. இப்ப மட்டும் நீங்க அவங்கள காப்பாத்தலாட்டி அவங்க உயிர் வந்து அவங்க கிட்டயே இருக்காது. ஏன்னா இப்ப வர்றது தான் அவங்களுக்கு கடைசி கனவா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, அவன் வேகமா ஹீரோயின பார்க்கறதுக்காக அந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான்னு பார்ப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்காரி வந்து, "உங்களால மட்டும் தான் இளவரசிய காப்பாத்த முடியும். நைட்டெல்லாம் நீங்க அவங்க கூட இருங்க. நீங்க தான் அவங்களுக்கு மருந்துன்னு" சொல்லி அனுப்பி வைக்கிறா. இங்க பார்த்தா இளவரசிய எல்லாரும் தூக்கிட்டு வந்து வெளியில நிக்க வச்சு இந்த மாரி தூங்குறத வந்து பார்த்துட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவள ரூம்ல தூக்கி போய் போட்டா, அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கும்போது அவளுக்கு வந்து கனவு வந்துருச்சு. கனவுல வந்து என்னன்னா, ஒரு பால் மாரி தெரியுது. அந்த பாலுக்குள்ள பார்க்குறா ஹீரோயின். அங்க வந்து போர் நடந்து எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. வெறும் ரத்த வெள்ளமா கிடக்கு. ஹீரோயின் வந்து அத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. இப்படி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கா. அத தொட போவா. அதுக்கிடையில இங்கே ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோ வந்துடுவான். அப்புறம் ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஷோயோ எந்திரி எந்திரி எந்திரின்னு எழுப்புவான். ஆனால் அவள் எந்திரிக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் இவ கனவுல வந்து அந்த பாலை தொடுறதுக்காக கிட்ட போவா. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு குரல் வந்து, "அதை தொடாத, அதை தொட உன்னால் முடியாது, நீ அதை தொட்டியனா ஆபத்து நேரிடும்" அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது. இங்கே ஹீரோ வந்து அவளை எழுப்பிட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் அவள் எந்திரிக்கிற மாதிரியே தெரியலை. ரொம்ப நேரமாக எழுப்பி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் என்ன நடந்தாலும் அவன் எந்திரிக்காமல் இருக்கவும் அவளை தூக்கி கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணோடனே என்ன ஆயிடுதுன்னா, அங்கே ஹீரோயினுக்கும் கனவு வந்து லைட்டாக நிற்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தூக்க கலக்கத்தில் தான் இருக்கா. அவன் வந்து ஆனால் முழிக்கவே இல்லை. ஹீரோ மேலேயே சாய்ச்சி வச்சுக்கிட்டு அவளை படுக்க வச்சு தட்டி கொடுத்து, "நீ வந்து என்ன தான் இருந்தாலும் என்கிட்ட வந்து அன்பாக தான் இருந்திருக்க. நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிருக்கேன் சோயோ" அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏதோ சத்தம் கேட்டு போய் ஒளிஞ்சிருவான். அப்போ அந்த முகமுடி கொள்ளைக்காரன் வரான்னு பார்த்தா, அந்த வைத்தியர்னோட, "நீ எப்படி இந்த இடத்துக்கு?" அப்படின்னு கேட்குறான். "உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் அவங்க தம்பிக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. ஹீரோயினுக்கு நான் மருந்து கொடுத்துட்டு போக மட்டும்தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லுவான். "நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஹீரோயின் மேலே உங்களுக்கு அன்பு அதிகம்தான் போல இருக்குது. நல்லா பாதுகாக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் உள்ள மருந்தை கொடுத்து ஹீரோட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் ஹீரோவும், உங்களை நான் இந்த இடத்துல பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். "அவளோட உயிரை இத்தனை வருஷமாக நான் தான் பாதுகாத்துட்டு வரேன். அதுக்காக தான் மருந்து கொடுக்குறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனும் நன்றி சொல்லிட்டு போகிறான். விடிஞ்சிருச்சு. விடிஞ்சோடனே ஹீரோயின் வந்து நைட்டு ஹீரோ வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவளுக்கு தோணுது. தோணுனோடனே அவள் எந்திரிச்சு உட்காந்துருக்கா. அப்போ வெளியில் இருந்த காவலாளிகள் வந்து தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க உள்ளார வந்து இளவரசின்னு கூப்பிடுவாங்க. "யாரை கேட்டு உள்ளார வந்தீங்கன்னு" கேட்டு அதட்டிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கேட்பா, "நீ யார் நைட்டு என்னோட இருந்தது? தளபதி எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. "தளபதி வரலையே" அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. அங்கே பூச்செடியில் அவர் மட்டும் தான் தண்ணி ஊற்றுவார். தண்ணி ஊற்றிருக்கு, அதை வச்சு தான் கேட்குறேன், அவர் எங்கேன்னு கேட்பா. அவர் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார். ஏன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப எல்லாருக்கும் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் நைட்டு முழுக்க உட்காந்து கண் முழிச்சு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்லுவாள். ஹீரோயின் வந்து, "அவர் ஏன் தான் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காருன்னு எனக்கு தெரியலை. எனக்கு உங்களுக்கு கனவு எதுவும் வந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறா. "இல்லை, எனக்கு கனவு எதுவும் இல்லை, பாதியிலே நின்றுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ கிட்ட அவன் கொடுத்துருப்பான்ல மருந்து, அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து சோதிச்சு பார்க்க சொல்லி அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். "இந்த மருந்தை எதுக்கு நீங்கள் சோதிக்க சொல்கிறீங்க?" அப்படின்னு அவனும் கேட்பான். "நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி, வேறு எதுவும் கேட்காத." அவன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் அவன் வந்து இளவரசி அங்கே எவ்வளோ விசுவாசியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பார்க்க வர்றது தவறான விஷயம். ஆனால் அதை அவன் துணிப்பாக செஞ்சுருக்கான். அதுலேயே எனக்கு அவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அமைதி பற்றி பேசுகிறதுக்காக வேறு நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா தென் நாடு வடநாடுன்னு சொல்லிட்டு 2 நாடு. அந்த 2 நாட்டில் ஒரு நாட்டில் வந்து பற்றாக்குறையாக இருக்கான். தண்ணி, சாப்பாடு எல்லாமே பற்றாக்குறையாக இருக்கான். அதனால இன்னொரு நாட்டில் வந்து தங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்கானுங்களாம், கருப்பு தங்கம். அந்த தங்கத்தை வந்து கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த இன்னொருத்தன் யாருன்னா, அந்த நானாவோட அப்பன். அவன் வந்து பாதுகாவலான தான் இருப்பான்.
ஆனால் எதுக்கு நான் தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம், அவங்கள தர சொல்லுங்கள், நான் வந்து கனிம வளத்தை கூட அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடு பேசிகிட்டு இருக்கு. அமைதியை பற்றி பேசுகிறதுக்காக எங்கள் இளவரசரை நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நீ பாதுகாக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் வந்து அந்த நானாவோட அப்பனை அனுப்பி விட்ருவான். இங்கே பார்த்தா தம்பிக்காரனும் ஹீரோயினும் பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வேஷம் போட்டு வெளியே போகிறது நல்லாவா இருக்குது, நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னடா தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு வரா. தம்பிக்காரன் சொல்கிறான், அதெல்லாம் நான் பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ எப்படியும் மாட்டிக்க மாட்டேன், நீ மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவான். அப்போ ஹீரோயின் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வருவாள், சின்ன வயசுலேருந்தே நம்ம 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், 2 பேருமே இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம சுதந்திரமாக வெளியே போக போகிறோன்னு இவன் நினச்சிட்டு வருவாள். தம்பிக்காரனும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு வரான். நான் உன்னைய வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன், இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்குன்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த நானாவோட அப்பங்காரன் வந்துடுவான். வந்தோடனே இந்த மாதிரி இந்த பணிப்பெண்களை எல்லாம் சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சோதனை பார்க்குறதுக்காக வரிசையாக அனுப்பி வச்சுருவான். இவன் அப்போ தான் அந்த தென்னாட்டோட இளவரசியும் இளவரசரும் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடுறோம்னு அவங்கக்கிட்ட மாட்டிக்குவா. மாட்டிக்கிட்டோன்னே எல்லாரும் நீ தானே அது, எதுக்கு உன்னை நான் வந்து அரசர்கிட்ட போட்டு கொடுக்குறேன் இரு, எதுக்கு நீ தப்பிச்சு போக பார்க்குற அப்படின்னு. நான் ஒன்றும் தப்பிச்சு போக பார்க்கலையே, இந்த இளவரசி எப்படி இருப்பாங்கன்னு சோதனை செய்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோயின். அதுக்கு தம்பிக்காரனும் சப்போர்ட் பண்ணுவான், நீங்கள் 2 பேருமே சமாளிக்காதீங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் தம்பிக்காரன் சொல்லுவான், ஒரு இளவரசியை நிற்க வச்சு இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே அது சரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் அந்த நாட்டோட இளவரசி வந்து முகத்தை திறந்து நான் தான் அந்த நாட்டோட இளவரசி அப்படின்னு சொல்கிறா. சரி நீ என்னோட கூடாரத்துக்குள்ளே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்கிறா. ஹீரோயின் வந்து நான் அதில் ஏற முடியாது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இவள் சொல்லிடுவா, அத்துமீறி என்கிட்ட போட்டி போட்டு வந்தல்ல, அப்போ அதுக்கு தண்டனை வேணாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோயினில் அந்த எதிர்நாட்டு இளவரசி சொல்லுவா. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து பார்த்து முழிப்பா. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவன் சொல்லிடுவான், இளவரசி கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு என்ன பிளானில் வந்துருக்குதுன்னே தெரியலை, எதுவும் குழப்படியாக போகுதுங்களா இல்லை ஹீரோயின் கனவுல வந்த போகிறத ஏற்படுத்துகிறதே இதுக்கு தானா என்னன்னு புரியலை. அதுக்கப்புறம் ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாவோட அப்பன் சொல்லுவான். அப்புறம் ஹீரோயினை கொண்டு போய் மன்னர்கிட்ட விட்டுருவானுங்க. இந்த மாதிரி எதுக்கு நீ தப்பிக்க பார்க்குற, எந்த மூளைக்கு போனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்லிடுவா, நீங்கள் என்னை கனவு காண வச்சாலும் அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை, ஏன்னா எனக்கு இந்த கனவு தான் கடைசி, அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேனானே எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்பங்காரனுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நீ சொல்கிற, இதுதான் உன்னோட 12வது வாய்ப்பா, 11 வாய்ப்பு உனக்கு முடிஞ்சு போயிடுச்சா, என்ன நீ சொல்கிற, எனக்கு வந்து அது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் இவர் சொன்னதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பனை பற்றி பேசுவானுங்க. அப்புறம் தான் சரி வா ரகசியமாக பேசுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ரகசியமாக பேசும்போது, இந்த மாதிரி அவர் இன்னொரு புக்கு இருக்குன்னு சொன்னார்ல, அதை மறந்துட்டீங்களா, அந்த புத்தகத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கான தீர்வை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எதுக்கு அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அவளை கொல்லலாம்னு சொல்கிறீங்க, அவள் உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு அவங்க அப்பங்காரன் சொல்கிறான், ஆமாம் அது கரெக்டு தான், அந்த புக்கை வந்து தேட சொல்லி எல்லா இடத்துலையும் தகவல் சொல்லு, எப்படியாச்சும் அந்த புக்கு வச்சுருக்கவன நம்மளுக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவளோட சாவு கூட நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணுறானுங்க. இங்கே பார்த்தா அந்த எதிர்நாட்டு இளவரசனும் குதிரையை கட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க. நம்ம 2 பேரும் எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியும்ல, நம்ம வந்து அமைதியாக பேசுகிற மாதிரி ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க இளவரசி, அவசரப்பட்டு எதுக்கும் கோவப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த குதிரைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவன் சொல்கிறா, அது எனக்கு தெரியும், அதனால் பேச்சுவார்த்தையை நீயே முடிச்சிரு, என்னால் பேச முடியாது, நம்மளோட மன்னர்கள் நம்மளோட நாட்டில் வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்கே பார்த்தா அந்த கொள்ளைக்காரன் தலைவனும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இந்த நாட்டு எதிரிகள் வந்துட்டாங்க, இவங்களை வந்து நம்ம இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இளவரசியை கடத்திடணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பார்த்தா அவங்க அப்பங்காரன் வந்து ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கான், நான் வந்து உன் மேலே காட்டின அன்பு எல்லாமே பொய்ன்னு இல்லை, இந்த நாட்டு மக்களுக்காக தான் நான் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு உன்கிட்ட கேட்டேன், ஏன்னா நம்ம நாட்டில் போர் நடக்க போது, அந்த போரில் நிறையா மக்கள் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.